ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் காலையை கும்பிட போகிறோம். ஸோ காலையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்குன்னே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல பார்த்திங்கன்னா சாப்பாடு வடிச்சிட்டேன். சாப்பாடு வடித்து இதோ சாப்பாடு வேறு பத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தயிருமே தாளித்து வச்சிட்டேன். சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நேற்றே பார்த்திங்கன்னா வீடு க்ளீனிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டு பெட்ஷீட்லாம் அலசி போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அம்மா பனங்கிழங்கு கழுவிட்டு வந்து கொடுத்துட்டாங்களா பார்த்திங்கன்னா. இதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஏம்மா இந்த தளவு கொஞ்சம் நறுக்கிருக்கலாம்ல? நறுக்கியிருக்கா? நறுக்கி தான் இருக்காட்டுக்கு. இந்த சின்ன பிள்ளையில் அந்த பனங்கிழங்கோட வேல்யூலாம் தெரியாது. இதெல்லாம் ஒரு மாதிரி நாராக இருக்குது, இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பனங்கிழங்குலாம் விரும்பி சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு சூப்பராக சாப்பிட்றது, டேஸ்ட்டாக இருக்குது. அதான் இதனோட அருமைலாம் அப்போ தெரியல அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளையில் இதனோட அருமைலாம் தெரியல. இப்போ தான் தெரியுது. யாருக்கெல்லாம் இந்த பனங்கிழங்கோட டேஸ்ட் நாரை எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லி சின்ன பிள்ளையில் பிடிக்கல, இப்போ பனங்கிழங்கு விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா ஒரு 10 விசிலுக்கு மேலே விட்டுருப்போங்க. பனங்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வெந்திருக்கும். இதோ கமகமன்னு வாசடிக்குதுமா. கிழங்கு இதோ ஒன்று குச்சி குச்சியாட்டிருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா கிழங்கு சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா இந்த தேங்காய்லாம் கிடந்தது, அது 5 வெட்டி போடலான்னு பார்த்திங்கன்னா வெட்டி போட்டுட்ருக்காங்க. இதை மெயின் வெட்டி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, தண்ணி காய வைக்கிறதுக்கு தேங்காய் மட்டும் விரவு எதுவும் இல்லை. அதுக்குன்னே சரி இதை வெட்டி போட்டால் ஒரு 4 நாளைக்கு இந்த தேங்காய் மட்டை தண்ணி காய வைக்கிறதுக்காகவும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வெட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. ஏம்மா இதில் தேங்காய் பூலாம் இல்லையா? ஒன்றில் கூட தேங்காய் பூ வரலையா? அது என்ன இளநியா? அது என்ன எது? அது குழம்புக்குமா? அது இருக்கட்டும். அது 5 காய் இப்போ வெட்டி விட்ட காய் தானே, குழம்பு காய் இல்லைன்ட்டு எனக்கு அந்த ஒரு மரம் மட்டும் வெட்டி விட்டாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. இப்போ நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். தம்பி அரிசிலாம் வாங்கிட்டு வர சொன்னேன். வெத்தலை பாக்கு, பத்திக்கிச்சி கல்பரெலாம் வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொங்கல் வைக்கிற கூடை இருக்குல்ல, இந்த சேர் போட்டுக்குமா. நீங்கள் துணி எடுத்துக்கிட்டுமா? சேர் எடுத்து போட்டுக்க. அப்படி கழிக்கலாமல்லா? நான் ஒரு அலசிடுறேன். என்னம்மா? இந்த அவ்வளோதான் கழுவிடலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது? இது அப்படியே தண்ணி கொஞ்சம் நேரம் இதாகட்டும். பார்த்திங்கன்னா தம்பி
பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி இது பண்ணிடுறேன். லைட் கொடுப்பா. இந்தா வெத்தலை பாக்கு, அரிசியுமே அது அதிகமாக தான் இருக்கும். அந்த டேக்ஸாவுக்கு முக்கால் அப்படியே எடுத்துகிட்டு போனால் போதும். பாக்குங்க, இஞ்சி வாங்கிட்டு வர சொன்னேன். பாக்கு, வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டே இருந்தேன், நம்ம வாழைத்தார்லேருந்து இந்த ஒரு சீப் மட்டும் கொஞ்சம் பழுக்காமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. இங்கே பாருங்கள், இது இப்போ எடுத்தால் பொல பொலன்னு கொட்டுமான்னு தெரியல. ஆமாம் மா, வாழைப்பழம் எடுத்தால் கொட்ட மாட்டேங்குது. இதில் நான் மறுபடியும் வந்து தேங்காய் வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு போட்டுமா? இப்போதைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் நான் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கோழி பிடிச்சிட்டு போகும்போது தாம்பாளத்தில் அப்படியே அசாமல் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரி, மாமா வந்தாங்கன்னா 2 தேங்காய் உரிச்சு வைக்க சொல்லு. அங்கே போயிருக்குதா? சரி, வந்தால் 2 தேங்காய் உரிச்சு வைக்க சொல்லு. நான் இப்போ பொங்கல் வைக்கிற கூடையை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அரிசி இதை பொங்கல் பண்ணி எடுத்துகிட்டு போய் பொங்கல் வச்சுட்டு வரேன். பார்த்திங்கன்னா இப்போ போய் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு கோழி பிடிச்சிட்டு போய்க்கலாம். என்னம்மா? தண்ணி அங்கே இருக்கான், ஊட்டியம்மா சொன்னிச்சு. தண்ணி இருக்குதுன்னு சொன்னிச்சு. அதான் அந்த கரண்டி போடு. அந்த இன்னொரு கரண்டி இருக்குது பாரு, அந்த கரண்டி எடு. கூடையில் எடுத்து வைக்கலாம். நான் தலை சீவில் வரேன். நீ இதை எடுத்து வைக்கிறியா? நான் போய் இதுக்குள்ள தலை சீவிட்டு வந்துட்டுமா? இந்தா, அதுக்கு ஒரு தட்டு. இது சரியாக இருக்குமா? அந்த தட்டு சரியாக இருக்கும். வச்சுட்டு அரிசி வந்து இதுலேயே சும்மா ஒரு கை அழுந்தினா போதும்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா அது ரொம்ப நாள் அப்புறம் டேக்ஸாக்கு வெளியே பொங்கல் வைக்கும்போது வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதில் அந்த டம்ளர் எடு. நான் அந்த டம்ளர் அரிசி எனக்கு டம்ளர் இப்போ அரிசி சாக்கில் இருக்கும், அதை எடு. இந்தா, இதை மட்டும் ஒரு காயத்தில் கட்டி வச்சுரு. நான் இந்த அரிசியை மட்டும் அப்படியே கட்டி இதுக்குள்ளே வச்சுரு. நான் போய் இதுக்குள்ளே தலசிட்டு வந்துடுறேன். வெத்தலை பாக்கு பத்திச்சு கல்புறமே கூட இங்கே இருக்கட்டும். எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இந்த அரிசியை மட்டும் கட்டி அதில் வச்சுரு. இந்த தட்டு போட்டு மூடி வச்சுரு. நான் அதுக்குள்ளே தலசிட்டு வந்துடுறேன். டைம் இப்போது 1:30 ஆகுதுங்க. இப்போ தான் பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். அங்கேயும் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் வந்திருக்காங்க. நாங்கள் இன்னும் பொங்கல் அடுப்பு பற்ற வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதோ பற்ற வைக்கிறதா வேறு என் பையனும் வந்துட்டான். வரேன்னா நாங்களும் சரி சும்மா தான் சொல்கிறானே என்னமோன்னு பார்த்தா வந்துட்டான் நாட்டுக்கு. ஒன்று அந்தாண்ட ஒரு கல் வச்சுன்னா போதும். சின்ன பொண்ணு கல்லோட அந்த கல்லை தூக்கி போட்டு அதை வை. அந்த மேற்கால கத்தை தூக்கி போடு. ஆனால் அதை வை, மேற்கால கத்தை தூக்கி போடு. அவனுக்கு கஷ்டம் இல்லை. ஒட்டி வருமா லூக்கு? தனியாக நீங்கள் ஒட்டியே வரமாட்டேங்களாட்டு. தனியாக தான் போகணும். குளிர் காலத்தில் வச்சா கூட மருமகளை வளர்க்காண்ட மட்டும் கூப்பிடுங்க. தங்கு வர மாதிரி கொஞ்சம் மேலே வந்துடும். அந்த கங்கு அந்த கங்கு ஏதோ ஒன்று சின்ன நீ இங்கே பக்கமாக அந்த அனுபவம் ஃபோன் பண்ணி பொங்காய்க்க ரெடி ஆகிடுச்சு தங்குது. அங்கே போயிடுச்சு. நான் அப்புறம் எங்கே உங்களை பொங்க வைக்க சொல்லேன்னு தான் தச்சா இருக்கிற பிடிச்சிக்குவோம்.
அது பயந்துட்டா இருக்குது. இப்போ காது கேட்காது. என்னது இப்போ சொல்லு. என்ன மருமோலன்னு சொல்கிறாங்க. பொங்கல் வச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்காய் வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. எங்கள் சார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் பெரிய உசுர் வந்து நூடுல்ஸ்க்கா நூடுல்ஸ்க்கோசரம் என்னென்ன இருக்குது, முட்டைக்கோசும் உருளைக்கிழங்குமா, வெங்காயம்மா, அதனால் நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா கிண்டிகிட்டு இருக்கான். நம்ம இப்போ தாம்பாளத்தில் வாழைப்பழம்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவோம். ஆயா தேங்காய் கொண்டு வந்துச்சுங்க. இதோ இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பழத்தை எடுத்து வச்சுட்டு வந்துடுவோம். இந்தா வரேன். வாழைப்பழம் தான் கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது. பொலன்னு கொட்டுது. விஷ்ணு இங்கே வா. விஷ்ணு இங்கே வா. நான் எடுத்து வைக்கிறேன். எடுக்கும் போதே ஒரு பழம் 2 பழம் இருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. அப்படியே தேங்காய் வச்சுக்கலாம். அது ஒரு பழம் லைட்டாக புட்டுச்சாட்டுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய்லாம் பார்த்து தானே உரிச்சு வச்சேன். தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பத்திச்சு கல்புரம்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். தம்பிங்க வந்துட்டு சாமி கும்பிட்ற நேரத்துக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னா அவனுங்க கோழி பிடிச்சிட்டு வந்துடுவானுங்க. இப்போ கோயில்கிட்ட போயிடலாம். வச்சுருங்க. நாங்கெல்லாம் மடியில் அவுத்துட்டு வச்சுருங்க. சொல்லுப்பா.
நானும் 5-2 கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டேன். அது தண்ணி குடிக்கலன்னு உடனே சொல்லிட்டுக்குச்சு. வெயிலாக இருக்குதுன்னு அப்புறம் கலந்துட்டோம்னா தண்ணி கொடுக்கணும்ல. எடுத்ததுமே பட்டத்துன்னு இது சின்னதாக இருக்குது. பெருசாக யார் நினச்சிக்காத கோழி சொல்லி அந்த தளவு இந்த தளவு முதலே தூக்கி அப்புறம்லாம் இன்னைக்கு இருக்குது. இப்போ 2வது ஆகிட்டு இப்போ 2வது தான் லட்சம். அடிக்கலையா ஒன்று வாங்கி இருந்திருக்கோம். எங்கட வாடகை வந்துள்ள கொடுத்தாங்க. எடுக்கல அங்கே பாருங்க கூடையெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டாங்க. நீங்கள் சோறு கொடுங்க, சோத்தை வாங்கி சாப்பிட்டு எம்பாவது போய் கோழி ஆக்குறேன். அவர் அப்பா இன்னும் தண்ணி வேணுமாங்க, அவர் கிண்ணியில தண்ணி கொடுக்க, அவர் கை நினைச்சிட்டு சாப்பாடு கொடுக்கட்டும். அவர் கிண்ணியில தண்ணி கேட்டா இதாவா? ஃபோட்டோலாம் இருக்குல்ல, வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், லாங் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே சரி, பாய், கிளம்பு. வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதோ கொஞ்சம் தண்ணியிட்ட தான் வச்சுருக்கேன், ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புனாவே கொஞ்சம் மாமா தண்ணியாட்ட கேட்பாரா. ஃபஸ்ட்டு ரசம்லாம் எடுத்து குடிச்சிட்டாங்க.
அப்பா பிள்ளைங்க 3 பேரும் வந்துட்டு நாட்டுக்கோழி ரசம் குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா தேங்காய் கல்லெல்லாம் அரைச்சி ஊற்றி கொட்டி வச்சேன். அதுவுமே குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் வச்சுருக்கேன், இவங்க தண்ணியாட்டம் தான் விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் வேறு என் பெரிய சார் சொல்லிட்டே இருக்காமா, பிஞ்சு கறி சீக்கிரம் வெந்துடும், அதனால் சீக்கிரமாக கறியாக அரிச்சிடுன்னு சார் வேறு டயலாக் விட்டுட்டு இருந்தார். கறி ரொம்பலாம் வெந்து போகல, கரெக்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கறி கம்மியாக இருக்குது. நான் சாப்பிட்டேன், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டுக்கோழி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் வச்சேன், மிளகாய் கொத்தமல்லிலாம் வறுத்து வச்சு. இப்போ அடுத்தது இந்த கறியை வறுத்துட்டோம் அப்படின்னா ஃபைனலி வேலை முடிஞ்சது. நல்லெண்ணெய் நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய், கல்லெண்ணெயில் நல்லெண்ணெய். கல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய். நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியும். அடுத்தது நாட்டுக்கோழி வறுவலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வாங்க நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிட்லாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.